பார்க்கலாம். கொலிஷனில் ஆப்ளிக்யூ கொலிஷன் பேசிகிட்டு இருக்கோம். ஆப்ளிக்யூ கொலிஷன்னா என்னங்க சார்? 2 டைமென்ஷன்டா. அன்றைக்கே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஹெட் ஆன் கொலிஷன் எப்படா இருக்கும் சார்? ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னா ஃபஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1 u1 ஸ்பீடில் போகுது, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 u2 ஸ்பீடில் போகுது. இது பிஃபோர் கொலிஷன், டைம் ஆஃப் கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன். Before collision, time of collision, after collision. Line of impact, velocity vector along the same direction, that collision is called as oblique. Sorry, head on collision. அப்போ ஆப்ளிக்யூன்னு என்னங்க சார்? ஆப்ளிக்யூவில் வெலாசிட்டி வெக்டாரும் லைன் ஆஃப் இம்பேக்டும் வேறு டைரக்ஷனில் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். லைன் ஆஃப் இம்பேக்ட் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ ஒரு பாடி இந்த பக்கம் போகுது, இன்னொரு பாடி இந்த பக்கம் போகுது. லைன் ஆஃப் இம்பேக்ட் இங்கே இருக்குது. அப்போ வெலாசிட்டி வெக்டார் வேறு டைரக்ஷனும் லைன் ஆஃப் இம்பேக்ட் வேறு டைரக்ட்லையும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்ளிக்யூ கொலிஷன். சார் புரிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ நீ ரோட்டில் போயிட்டுருக்க, சடனாக யாரோ வந்து ஒரு சைடில் வந்து உன்னை இடிச்சிட்டாங்க. ஆப்ளிக்யூ கொலிஷன். அப்படி நடக்கக்கூடாது ஒரு பேச்சுக்கு. ஆப்ளிக்யூ கொலிஷன், ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, ஸ்பீடு u1. செகண்ட் பாடி நேராக போடாதீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே இறக்கியோ இல்லைனா மேலேயோ. இப்போ இந்த பாடி நேராக வரும். இந்த m2 லேஸாக தான் தட்டும், லேஸாக கொலாய்ட் ஆகும். மேலே மட்டும் இந்த போர்ஷனில் மட்டும் கொலாய்ட் ஆகும். கொலாய்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த m1 கேரம் போர்ட் காயின் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்த ஓரமாக தட்டி அந்த காயினை பேக்கெட் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி இந்த இது இப்படி அடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ m1 இந்த டைரக்ஷன் v1, m2 இந்த டைரக்ஷன் v2. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஆப்ளிக்யூ கொலிஷன் நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆங்கிள் 90 தான் இருக்கும் எப்போவுமே. ரைட் சார், இது காம்போனன்ட் பிரிங்க. 90னா மேலே 45 கீழே 45 அப்படிலாம் இருக்காது. வேறு ஆங்கிளில் இருக்கும். 30 60 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இது θ1, இது θ2ன்னு எடுத்துக்கோங்க. சார் இதுக்கப்புறம் ரிசால்வ் பண்ண எங்களுக்கு தெரியும் சார். m1 v1 இங்கே θ1 இருக்கிறதுனால m1 v1 cos θ1, m1 v1 sin θ1. ரிசால்வ் பண்ணிட்டீங்களா? இந்த பக்கமாக θ2 இங்கே இருக்கிறதுனால m2 v2 cos θ2, m2 v2 sin θ2. ஸோ ரிசால்வ் பண்ணிட்டோம். முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எல்லோரும் கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸில் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் இனிஷியல் பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் m1 u1 + m2 u2, m1 u1 + m2 u2. நல்லா கவனி. இனிஷியலாக m1 u1 + m2 u2, இது பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம். After collision in horizontal direction m1 v1 cos θ1 plus m2 v2 cos θ2. உங்களால் கற்றுக்க முடியுதா? அப்போது எங்கே என்ன வேணும் உனக்கு? m1 தெரியும், m2 தெரியும், u1 தெரியும், u2 தெரியும். ஃபைனல் லாஸ்டி கூட மேபி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுத முடியும். அங்கெல்லாம் என்ன பண்ணும்? டேரெக்டாக போகும்போது m1 u1 + m2 u2 = m1 v1 cos θ1 + m2 v2 cos θ2. அந்த மாதிரி சால்வ் பண்ணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல தான் அங்கே வரும் m1 v1 + m2 v2 மட்டும் போட்டோம். இங்கே ஆங்கிள் இருக்கிறதுனால cos θ1 + cos θ2. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் போட்டுக்கோங்க. இதுலேருந்து என்ன வேணும் இதில் ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுத தெரியணும். இனிஷியல் கொலிஷன் மொமெண்டம் = பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் = ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம். எழுதிங்களா? இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் சார், இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் which mean y axis. பாடி எக்ஸில் நகர்றதுனால ஒய் ஆக்சிஸில் இனிஷியல் மொமெண்டம் கிடையாது. 0 + 0. ஃபஸ்ட்டு பாடியோடது 0, செகண்ட் பாடியோடது 0. இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் there is no motion. அதனால் மொமெண்டம் 0 இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம் m1 v1 sin θ1 + j வெக்டார். ஒத்துக்கிறீங்களா? ஏண்டா மேலே இருக்குது சார் +j வெக்டார்.
ப்ளஸ் m2 v2 sin theta 2 மைனஸ் j வெக்டார். ஏன்னா இந்த m2 v2 sin theta மைனஸ் jல இருக்குது. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், இந்த பக்கத்தில் 0 ஈக்குவல் டு m1 v1 sin theta 1 ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் m2 v2 sin theta 2 மைனஸ் j வெக்டார். மைனஸை ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ m1 v1 sin theta 1 ஈக்குவல் டு m2 v2 sin theta 2. இங்கேருந்தும் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆங்கிள் கொடுத்துருக்கலாம், வெலாசிட்டி கொடுத்துருக்கலாம். நீங்கள் நல்லா கற்றுக்க வேண்டியது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மட்டும்தான் மொமெண்டம் கன்சர்வ்டு உங்களால் ரெண்டு இடத்துலையுமே போட போகிறீங்க. பட் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் இனிஷியல் மொமெண்டம் ஜீரோவாக தான் இருக்கும். ரைட்டா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதி பார்த்துக்கோங்க. என்ன கேட்குறாங்களோ அதை கொஷினாக போட்டுக்கோங்க. கொடுத்துருக்கிற டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த இடத்துல தீட்டா 1ஐயும் தீட்டா 2ஐயும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 90 தான் இருக்கும். எப்போ சார் 90 இருக்கும்? எல்லா நேரமும் 90 இருக்குமா? எல்லா நேரமும் 90 இருக்காது. ஒருவேளை m2 ரெஸ்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸு. இல்லைன்னா m1ம் m2வும் ஈக்குவலாக இருந்தால் தான். நீ நினைக்கிற மாதிரி எல்லா நேரத்துலையும் அது 90 இருக்காது. பாருங்களேன், ஃபஸ்ட் பாடி செகண்ட் பாடி, ஃபஸ்ட் பாடியை போய் செகண்ட் பாடி மோதும் போது இங்கே கொலிஷன் போகும்பொழுது ஃபஸ்ட் பாடி இந்த பக்கம் போயிடுது, செகண்ட் பாடி இந்த பக்கம் போயிடுது. ஆங்கிள் 90 எப்பன்னா செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆர் போத் பாடிஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு மாதம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் 90. இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இது ஆப்ளிக் கொலிஷனில் வேறு ஒன்றுமே இல்லைப்பா, அவ்வளோதான். ஸோ அங்கே தான் m1 ஈக்குவல் டு m2வில் ஒரு கேஸு, m1 கிரேட்டர் தென் m2 ஒரு கேஸு, m1 லெஸ் தென் m2வில் ஒரு கேஸு. அதுக்கப்புறமா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் E1ன்னு சொல்லி கொடுத்தேன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் E0ன்னு சொல்லி கொடுத்தேன். எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 0ன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டா? இந்த இதோட அப்ளிகேஷன் ஒன்று பேச போகிறோம். பவுன்சிங் பால் ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆலன் மாடலில் சம் இருக்கும். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறத வச்சு நீங்கள் சம் போட்டுக்கோங்க. இந்த கொஷினோட பேர் பவுன்சிங் பால். பட் நான் டெரிவேஷன் போட்டால் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லித்தரேன், அதை மட்டும் படிங்க. பவுன்சிங் பால் சம்மு. ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ளோர், உங்களோட கிரவுண்டு. நீங்கள் உங்கள் வீட்டோட தரைன்னு வச்சுக்கோங்களேன், கிரவுண்டு ஃப்ளோர். ஹெச் ஹைட்லேருந்து ஒரு பாலை ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணுறீங்க. இதான் அந்த பால். அந்த பாலை ஹெச் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராப் பண்ணும் பொழுது அந்த பால் வந்து இப்படி விழுது. விழும் பொழுது அதோட ஃபைனல் வெலாசிட்டி v. சார் கொஞ்சம் இருங்க சார், நான் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பாடி மேலேருந்து கீழே விழும்பொழுது அதோட ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணியிருக்கேன், √2gh. தெரியாதவங்க v² = u² + 2gh. u0டா, vக்கு ரூட்டு. பட்டு பவுன்ஸ் ஆகும் சார். நான் அந்த பட்டு பவுன்ஸ் ஆகுன்றது உனக்கு புரியறதுக்காக நான் கீழே வந்து இப்படி போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக பட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகும் பொழுது கீழே இருந்து மேலே போகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கீழேருந்து மேலே போகும்பொழுது என்ன ஸ்பீடில் மேலே போகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது அதே ஸ்பீடில் தான் கீழே வரும். ஃபஸ்ட்டு பவுன்ஸு அப்படியே மேலே போயிட்டு அகெயின் கீழே வந்துருச்சு. மறுபடியும் அடுத்த பவுன்ஸு. ஸோ அடுத்த பவுன்ஸு v2 ஸ்பீடில் போயிட்டு அதே v2 ஸ்பீடில் தான் வந்து விழும் கீழே. அடுத்த பவுன்ஸ். ஸோ இந்த மாதிரி nth பவுன்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். கடைசியாக ரீபவுண்ட் ஆக முடியாமல் டெட்டுக்கு வந்துடும். இதுதான் அந்த சுச்சுவேஷன். இப்போ உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன்? எட்டாவது ரீபவுண்டு, 8th ரீபவுண்டில் வாட் இஸ் ஹைட்டு, வாட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி, வாட் இஸ் டிஸ்டன்ஸு, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வாட் இஸ் டைம் டேக்கன். இவ்வளோ தான் சம்மு. எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? ஸோ டெரிவேஷன் நம்ம நோட்ஸில் இருக்குது, ஈஸியாக புரியும். ஒரு வேளை புரியலன்னா இந்த ஃபார்முலா மட்டும் வச்சு சம்ம போட்டு ட்ரை பண்ணு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்னடா சொல்லி கொடுத்தேன்? E = v2 - v1 u1 - u2ன்னு கற்றுக் கொடுத்தீங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ரைட்டா? செகண்ட் பாடி யார்? கிரவுண்டு.
அப்போ u2 0, u1 மட்டும்தான் இருக்கும் இங்கே, ரைட்டா? ஸோ அதை வச்சு தான் இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அதனால் டீட்டெயிலில் அதுக்குள்ளார நான் போகலை. என்னென்ன கொஷின் கேட்பாங்க, என்னென்ன கொஷினுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கொஷின் நம்பர் 1, வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட். கொஷின் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட். நீட் ஃபிசிக்ஸ் ரொம்ப நல்லா படிங்க, சம்மெல்லாம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட். சரி, இங்கே ERன்னு எங்களுக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஒருவேளை பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், இந்த ரெண்டு கேஸ்லேயுமே இது கிடையாது. ஆர்டினரியாக எலாஸ்டிக் இல்லை இன்எலாஸ்டிக் மட்டும்தான் இந்த பவுன்சிங் பால் சம்மஸ் வேலிடு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இப்போ எனக்கு புரியும். E1ன்னு கொடுத்தா என்ன ஆகும், E0ன்னு கொடுத்தா என்ன ஆகுன்ட்டு யாராவது எனக்கு சொல்லணும், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e⁻n × v. இந்த v யாரா? ஃபஸ்ட்டு டைம் மேலேருந்து கீழே போட்டிங்கல்ல, அப்போ √2gh வந்துச்சுல்ல, அதுதான் v. n யார்? 8th ரீபவுண்ட், 6th ரீபவுண்ட், 4th ரீபவுண்ட், அதான் n, ரைட்டா? ஒரு பேச்சுக்கு இந்த வியோடது 10 m/s எடுத்துக்கிறேன். ஈயோட வேல்யூ 1/2. செகண்ட் ரீபவுண்டுன்னு கேட்குறேன், இன்ட்டு 10, பவர் 4 × 10, 2.5. ஃபஸ்ட்டு விழும்பொழுது 10, செகண்ட் ரீபவுண்ட் அப்போல்லாம் 2.5க்கு போயிடுச்சு, ரைட்டா? ஏன் E1ன்னு யூஸ் பண்ணக்கூடாது? யாராவது சொல்ல முடியுமா? E1ன்னு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அதே வெலாசிட்டி தான் சார். அதே வெலாசிட்டி வருதுன்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்கப்பா. சேம் வெலாசிட்டியாக இருந்தால் என்ன அர்த்தம், என்ன மீனிங் சொல்லுங்கள். Which means it is reaching the same height it went initially. ரைட், ரொம்ப சூப்பராக சொன்னோம். ஹைட் ரிமைன் சேம், வெலாசிட்டி ரிமைன் சேம். அதாவது இன்ஃபனைட் டைமாக அந்த பால் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர, இன்ஃபனைட் டைம்ஸ் அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர ரீபவுண்ட் ஆகி டெட்டுக்கு போகாது. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன், இட் இஸ் இம்பாசிபிள். இந்த கான்செப்டை நம்ம படிக்க முடியாது. ஸோ E0 வாட் ஹேப்பன்? E0 வரது என்ன நடக்கும்? சேம் சார். என்ன சேம்? அதே தான் சார் வரும், அதே வெலாசிட்டில தான் சார். எப்படி அதே வெலாசிட்டி வரும்? No velocity. நோ வெலாசிட்டி. nth ரீபவுண்ட் வெலாசிட்டி 0, which mean நேராக போயிட்டு எம்பேடட். நேராக அந்த பால் ஓடி போயிட்டு கீழே ஏதோ சேத்துல மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கும், திரும்ப ரீபவுண்டே ஆகாதுரா. ஈக்கு 0ன்னு கொடுத்தா 0 என்ன உங்கள் ஊரில் எவ்வளோ ராம்கோகில்? ஸோ ஈக்கு 0 சொல்றீங்க. அப்புறம் நான் எதுக்கு 0 சொன்னேன்? E0ன்னா என்ன கொலிஷனு? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். E0 கொடுத்தா எனிதிங் பவர் 0, சரி 0 பவர் எனிதிங் இன்ட்டு 0, எல்லாமே 0 தான். அப்போ ஃபஸ்ட்டு டைம் விழுந்ததுன்னா அப்படியே டெட்டாக கிடக்கும், பவுன்ஸ் ஆகாது, ரைட்டா? அப்போது இந்த கேஸ் ஒன்லி வேலிட் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்கில் மட்டும்தான், ரைட்டா? E வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க, V கொடுத்துருவாங்க, அப்படி சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபார்முலா நம்பர் 1, வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e⁻n × v. நல்லா படிங்க, e⁻n × v. இன்கேஸ் இந்த கொஷினில் ஹெச் கொடுத்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? அசால்ட் சேர், e⁻n √2gh போட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஹைட் ஆஃப் த பாடி 80 மீட்டர், ஈயோட வேல்யூ 1/10, n 2. ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ரீபவுண்டு, v2 = 1/2 whole power 2 √2 × 10 × 80, 1/4 × 800,600, 40 10 m/s. இப்படி தான் சம் கேட்பாங்க. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் = e⁻n × √2gh ஆர் e⁻n × v. அந்த v யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு டைம் விழும்பொழுது ஃபைனல் வெலாசிட்டி, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா கற்றுக்கோங்க. இதெல்லாம் டெரைவ் பண்ணி தான் கொண்டு வரணும், பட் டெரிவேஷன் உனக்கு தேவையில்லை. ஹைட் ஆஃப் தி nth ரீபவுண்ட், இந்த கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குல்ல. ஹைட் ஆஃப் தி nth ரீபவுண்ட், ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம். ஹைட் ஆஃப் த nth ரீபவுண்ட், ஒரு நிமிஷம், ஏன் இந்த பென் இப்படி பண்ணுது?
டக்கு டக்குன்னு பேக் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதையோ கம்ப்ரஸ் பண்ணிடுறேன் தெரியாமல். ஹைட் ஆஃப் தி nth ரீபவுண்ட். கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா கற்றுக்கிட்டே வாங்க சார். ஹைட் ஆஃப் த nth ரீபவுண்ட் அவ்வளோதானே. e பவர் 2n இன்ட்டு ஹெச். சார் புரிஞ்சிருச்சு. ஹெச்ன்றது அந்த பாலை எவ்வளோ ஹைட்டில் இருந்து ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த ஹைட்டு, லைக் 80 மீட்டர். வேல்யூ ஆஃப் இ 1/2. fourth rebound. Find the value of, find the height of the nth rebound, fourth rebound. Solve பண்ணிங்கன்னா 1/2 whole power 2 into 4 8 ன்னு எடுத்துக்கிறேன் டேரெக்டாக, இன்ட்டு ஹெச் 80. அப்போ 8 டைம் போட்டுக்கோங்க. 1/2 8 டைம் போட்டு 80/2/8 சால்வ் பண்ண ஆன்சர் 80/2/8. ரைட்டா? அப்போ ஹைட் ஆஃப் த nth ரீபவுண்ட் ஃபார்முலா படிங்க, e பவர் 2n. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் ஃபார்முலா படிங்க, e பவர் n. ரைட்டா? சரி புரிஞ்சிருச்சு. வெலாசிட்டி கற்றுக் கொடுத்துட்டீங்க, ஹைட் கற்றுக் கொடுத்துட்டீங்க. இப்போ டைம் வேணும்ல எங்களுக்கு. டைம் ஆஃப் nth ரீபவுண்ட். ஸோ டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் என்னடா ஃபார்முலா? nth ரீபவுண்ட். ஒரு பாடி மேலேருந்து கீழே விழுந்தா என்னடா டைமு? சார் √2h/gன்னு எங்களுக்கு தெரியும். எப்பட்றா வந்துச்சு? இனிஷியல் ஸ்பீடு 0, h = half gt² சார், பிகாஸ் ut + half at². t² = 2h/g சார், t = √2h/g. 80 மீட்டர் ஹைட் இருக்கிற பில்டிங்லேருந்து ஒரு பாலை ட்ராப் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம்லடா கீழே வந்து விழும்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டைமு. t = √2 × 80, 2 × 80/10. ஸோ 8 16 4 செகண்ட் சார், 4 செகண்ட். ஸோ இதெல்லாம் ஓகே சார். ஃபஸ்ட்டு விழும்பொழுது 4 செகண்டில் விழுது, அது அந்த டைம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரீபவுண்ட், செகண்ட் ரீபவுண்ட், தேர்ட் ரீபவுண்ட், ஃபோர்த் ரீபவுண்ட், அதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும்? டைம் ஆஃப் nth ரீபவுண்ட். டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் ஃபார்முலா சொல்லவா? டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் = e பவர் n × t. இந்த t என்னடா அது? இந்த பால் டைம் ஆஃப் ஃபால், இனிஷியலாக விழுதில்ல அந்த டைம், அந்த ஹைட்டு, அந்த வெலாசிட்டி, அதை தான் நீங்கள் HVTன்னு யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பால் ட்ராப் பண்ணும்பொழுது வெலாசிட்டி, அதுக்கான டைமு, அந்த ஹைட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் n × √2h/gன்னு கவனமாக கற்றுக்கணும். ஈஸியாக சம போட்டுடலாம். ஸோ 80 மீட்டர் ஹைட்டு, 4 செகண்ட் இங்கே வந்துருச்சா? அப்போது ஈயோட வேல்யூ 1/2. ஒரு ஃபோர்த் ரீபவுண்டு, இங்கே ஒரு 4 செகண்டு, 2/4 16. அப்போ 4/16 1/4. ஸோ அப்படியே ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் n √2h/g, e பவர் n √2h/g. சூப்பராக புரிஞ்சிச்சு சார். வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் n × v. height of the nth rebound e power 2n into h. time of nth rebound e power n into root of 2h/g இல்லைனா t. மூணு ஃபார்முலா ஒழுங்காக படிங்க. எங்கே 2n வரும்? ஹைட்டில் மட்டும் 2n வரும். எங்கே 2n வரும்? ஹைட்டில் மட்டும் தான் 2n வரும். மற்ற இடத்துலலாம் e பவர் n e பவர் n. ரைட்டா? மூணு ஃபார்முலாவில் தான் சம் வரப்போகுது. சரி, வேறு என்னங்க சார் கேட்பாங்க? இங்கே இன்னும் ஒரு 2-3 கொஷின் கேட்பாங்கடா. கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு பாடியை ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணுறீங்க. இங்கே டைம் t, டைம் t1, அகைன் சேம் டைம் t1, t2 t2, t3 t3, t4 t4, t5 t5, t6. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் டைம் சார். அதாவது டெட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? டோட்டல் டைம் elapsed before the ball stops. இந்த பால் ஸ்டாப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் சார்? ஃபஸ்ட்டு டைம் ஒரு t,
போக ஒரு T1 வர ஒரு T1, போக ஒரு T2 வர ஒரு T2, T3, T4 ஒத்துக்கிறீங்களா? அப் ஒரு T2, டவுன் ஒரு T2, 2T2, அப் ஒரு T3, டவுன் ஒரு T3, 2T3, அப்படியே அட் டு இன்ஃபனைட் வரைக்கும் போயிட்டுருக்கும். ஸோ இந்த T1, T2, T3 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறீங்க. ஃபைனலி டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டைம் வேணும்னா கேர்ஃபுல்லாக வணிங்க. டோட்டல் டைம் இஸ் நத்திங், கேபிட்டல் T ஈக்குவல் டு, இது யார்? 2hpg உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு டைம் T. அவுட் சைட் த ரூட் நல்லா கற்றுக்கோ, தெரியாமல் ரூட்குள்ளார போட்டுறாது. 1 + e by 1 - e. நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன் எல்லா ஃபார்ம்லாம் எழுதி எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு. ஸோ டோட்டல் டைம் எலாப்ஸ்டு T 1 + c by 1 - c. பட் டைம் கொஞ்சம் அதிகமாகும், ஸோ ஒன்லி மேலே ப்ளஸ். தெரியுதா? ஒரு பவுன்சிங் பால் டெட்டுக்கு வர்றதுக்கு நீயே பாரு, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையா விளாண்டுட்டு பாரு. ஒரு பவுன்சிங் பால் டெட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்ல? நிறைய டைம் ஆகும். உன் ஹைட்லேருந்து ஒரு பாலை ட்ராப் பண்ணு, ஃபஸ்ட்டு பவுன்ஸ், செகண்ட் பவுன்ஸ், தேர்ட் பவுன்ஸ், ஃபோர்த் பவுன்ஸ், ஃபிஃப்த் பவுன்ஸ், லாஸ்ட் அப்படி ஒரு மினிமம் ஒரு 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகும், திரும்ப கீழே வரும். ஒரு 0.5 சென்டிமீட்டர் திரும்ப கீழே வரும். ஸோ டோட்டல் டைம் வேணும்னா T × 1 + c by 1 - c. மேலே ப்ளஸ் போட்டுக்கோங்க, காரணம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், டைம் மேக்ஸிமம் போகும். சார் டோட்டல் டைம் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ரா போக போகுது? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எப்படி சார் கேல்குலேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வரும்போது ஹைட் h, அகெயின் h1, அகெயின் h1, h2, h2, h3, h3, h4, h4, h5, h5. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் s h + 2h1 + 2h2 அப் டு டெட் வரைக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணால் என்ன சார் வரும்? ஸோ s ஈக்குவல்ஸ் டு h × 1 + e² by 1 - e². இங்கேயும் மேலே ப்ளஸ் ஏன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் போகணும். பாருங்கள் நிறைய டிஸ்டன்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு டைம் 80 மீட்டர், செகண்ட் டைம் ஒரு 40, ஒரு 40, தேர்டு ஒரு 30, 30. இப்போ 2 டைம்ஸ் வரணும்ல, அப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் தானே போகும். அப்போ s ஈக்குவல் டு h × 1 + e² by 1 - e². டோட்டல் டைம் ஈக்குவல் டு T × 1 + e by 1 - c. இதெல்லாம் அப்படியே கேட்டிருப்பாங்க, உங்கள் ஆல்ன் மாடல் எடுத்து பாருங்கள். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படி நீங்கள் டிக் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஃபார்முலா மட்டும் படிங்க போதும். சார் சொல்லுங்கள் சார், ஏன் சார் T × 1 + e by 1 - c அது போடுறோம்? அதுக்கு தான் டெரிவேஷன் இருக்குது, டெரிவேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், டேரக்ட் ஃபார்முலா கற்றுக்குறோன்னு சொன்னால. ஓகே சார். ரைட்டா? பட் டெரிவேஷன் நம்ம நோட்ஸில் இருக்குமா, நான் சென்ட் பண்ணி வரேன், ஜஸ்ட்டு பாரு புரியுதான்ட்டு. பட் டெரிவேஷன் உங்களுக்கு சுத்தமாக இங்கே தேவையில்லாதனால தான் அப்படியே விட்டேன். ஒரு 7-8 ஃபார்முலா இருக்கிறதுனால டெரிவேஷன் போகும்போது ஒரு 5 மார்க் கொஷின் மாதிரி டெரைவ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் 5 மார்க் கொஷின் மாதிரி டெரைவ் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு நீட் இல்லை, உங்களுக்கு போர்டுக்கு அது தேவைப்படாது. வெறும் நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் மட்டும்ன்றதுனால ஃபைனல் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரைட்டா? நான் உனக்கு சென்ட் பண்ணி வரேன், ஜஸ்ட்டு பாரு. அது அப்படியும் புரியல வேணும்னா சொல்லு, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ டோட்டல் டைமு T × 1 + c by 1 - c. டோட்டல் டிஸ்டன்ஸ் கற்றுக்கிட்டோம். இப்போது எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா கற்றுக் கொடுத்துருக்கேன்? ஜென்ரலாக ஸ்பீடுக்கு என்ன? Total distance by total time. ஜென்ரலாக டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆவரேஜுக்கு அதானே போட போகிறோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே எஸ், டோட்டல் டைம் டி. சார் எஸ்ஸுக்கு இப்போ தான் சொன்னீங்க h × 1 + e² by 1 - e² சொல்லி கொடுத்தீங்க. டோட்டல் டைமு √2h/g 1 + e by 1 - c. அப்படியே இது ரெசிப்ரோக்கல் போகும், கேன்சல் ஆகும், தென் ரிமைனிங் ஒரு பார்ட் கிடைக்கும்ல. இந்த ஹெச் ரூட்டுக்குள்ளே இருக்குது, இந்த ஹெச் ரூட்டுக்கு வெளியில் இருக்குது. அப்போ இந்த ஹெச்குள்ளார 2 ரூட் ஹெச் இருக்குல்ல, அப்போ அந்த ஒரு ரூட் ஹெச் கேன்சல் ஆகும், திருப்பி உள்ளே போகும். ரெசிப்ரோக்கல் எடுத்து ஃபைனலாக √GH/2. கேர்ஃபுல்லாக கவனி, இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. 1 + e² போட்டுக்கணும் by 1 + e the
ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. பட் டெரிவேஷன் அப்படி நோட்ஸில் போட்டு அடித்து காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ரூட் ஆஃப் GH/2 1 + E ஸ்கொயர் பை 1 + E த ஹோல் ஸ்கொயர். ஒரு 2 டைம் எழுதி பார்த்தா ஓடியாந்துடும். மேலேயும் ப்ளஸ் தான், கீழேயும் ப்ளஸ் தான், ஏன்னா ஸ்பீடு தானே. இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ A - B ஸ்கொயர் A + B × A - B எழுதி ஒன்றை கேன்சல் பண்ணிட்டு தான் மீதி இது ஒன்று இருக்கும் பாருங்க. 1 + E ஸ்கொயர் பை 1 + E த ஹோல் ஸ்கொயர். நான் கண்டுபிடிச்சிருக்க ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும்னா பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்களேன், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, கிரவுண்டு தான் டெட்டு. அப்போது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? ஹெச் தானே. அப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். முன்னாடி சொன்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், இப்போ சொல்கிறது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஸோ இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்னப்பா வந்துடும்? ரூட் ஆஃப் GH/2. இது ரொம்ப ஈஸி தான். மேலே 1 - E, கீழே 1 + E. வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலாவில் மட்டும்தாண்டா மேலே மைனஸ் வரும், மீது எங்கேயுமே மைனஸ் வராது. ஞாபகத்துக்காக சொல்கிறேன், இது எப்படியும் 4-5 டைம் எழுதி தான் பார்க்கணும். சரி, ஓகே. ஃபார்முலா இன்ட்ரோலாம் முடிஞ்சுது. ஒரு டைம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சார்? இப்போ இந்த 6 ஃபார்முலா ஒரு டைம் திருப்பி பார்த்துருங்க. முதலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட். என்னடா சொன்னேன்? e⁻n × v ன்னு சொன்னீங்க. அப்படி இல்லைன்னா வியை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரூட் ஆஃப் 2GH எழுத சொன்னீங்க. ஓகே பாய். ரெண்டாவது ஃபார்முலா என்னடா சொன்னேன்? ஹைட் ஆஃப் nth ரீபவுண்டு. இதுக்கு மட்டும் 2n போட சொன்னீங்க சார். டைம் ஆஃப் nth ரீபவுண்டு. என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? e⁻n வருமா e⁻2n வருமா? இல்லை சார், ஹைட்டுக்கு மட்டும் தான் 2n சொன்னீங்க, மீது எல்லா இடத்துக்கும் e⁻n தான் சொன்னீங்க. t. இந்த v யார் சார்? ஃபஸ்ட்டு டைம் ட்ராப் பண்ணும்பொழுது ஃபைனல் வெலாசிட்டி. இந்த ஹைட் யார் சார்? எவ்வளோ ஹைட்லேருந்து அந்த பாலை ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த ஹைட்டு. இந்த டைம் என்னடா? ஃபஸ்ட்டு டைம் ட்ராப் பண்ணும்பொழுது கீழே விழும்போது எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த டைம் தான் சார், ரூட் ஆஃப் 2h/g. அடுத்தது ஃபார்முலா நம்பர் 4. டோட்டல் டைம் என்னடா ஆகும்? டோட்டல் டைமுக்கு மேலேருந்து விழும்போது டைம் t எடுத்துக்கணும். மேலே 1 + E, கீழே 1 - Eன்னு சொல்லி கொடுத்தீங்க சார், ஏன்னா டைம் அதிகமாகுன்றதுனால மேலே ப்ளஸ்ஸு. அடுத்தது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னடா சொன்னேன்? எஸ்ன்னு சொன்னீங்க சார். ஹெச் எடுத்துக்கிட்டு அதே ஃபார்முலா பார்த்து எழுதிடுங்க, ஆனால் ஈக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுருங்க. 1 + E ஸ்கொயர் -1 - E ஸ்கொயர். ஆறாவது ஃபார்முலா என்னடா கற்றுக் கொடுத்தேன்? ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொன்னீங்க சார். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்னடா ஃபார்முலா? எல்லா இடத்துலையும் 2h/gன்னு போட்டிங்க, இங்கே மட்டும் அப்படியே மாற்றி வரும். ரூட் ஆஃப் GH/2 1 + E ஸ்கொயர் பை 1 + E த ஹோல் ஸ்கொயர்னு சொன்னீங்க. இங்கே மட்டும் ஒரு வித்தியாசமாக சொன்னீங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு மட்டும் டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயரு, மேலே E ஸ்கொயரு. இந்த தப்பு பண்ணக்கூடாது. அடுத்தது ஃபார்முலா நம்பர் 7ல் ஆவரேஜ் வெலாசிட்டி ரொம்ப ஈஸி சார். அதை பார்த்து அப்படியே எழுதுங்கடா. ரூட் ஆஃப் GH/2 இங்கேயும் வரும் சார். என்ன? மேலே -E, கீழே +E. ரைட்டா? ஸோ இதில் ப்ராப்ளம்னு நீங்கள் பேச போகிறது ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3ல் தான் ப்ராப்ளம் பேசுவீங்க. மீதி எல்லாத்துலேயும் கேட்டால் டைரக்ட் ஃபார்முலா அப்படியே தான் கேட்கலாம். ரைட்டா? ஒரே நிமிஷம், அந்த மாதிரி சம் ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஃபார்முலா படிச்சுட்டே இருங்க. போர்டில் இருக்கிற ஃபார்முலாவை டக்கு டக்குன்னு படிச்சுட்டே இரு. இங்கே மொமெண்டம் கன்சர்வேஷன்லாம் இந்த டாப்பிக்கில் தான் வருது இல்லையா, பாம்சம்லாம். ரைட், அதை இப்பயே கற்றுக் கொடுத்துறேன், டைம் இருக்குது. ஸோ
ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே குரூப் பாரு. இதில் ரெண்டு பேரோட உங்களோட குரூப் 2 பேரோட குரூப்பே பாருங்கள். சும்மா டேரெக்டாகவே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிஸ்க்காக கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 39. Question number 39. A ball is dropped from a height h on the ground level. Coefficient கொடுத்துட்டாங்க e. Then the height up to which ball go after nth jump will be. Option 4 இல்லை. அந்த கொஷினில் பாருங்கள் he power 2n he power 2n. நான் என்ன பண்ணியிருக்கேன் e power 2n h எழுதியிருக்கேன். ரைட்டா? கொஷின் நம்பர் 39. 32 ஒரு டைம் பார்த்துக்கோ. அப்புறம் வேறு ஏதாவது சம் இருக்கா? அடுத்த கொஷின் பாரு. கொஷின் நம்பர் 54 பாருங்கடா. இந்த குரூப் பாருங்க. Question number 54 पर பார்த்துட்டு எல்லாரும். A particle falls from height h upon a fixed horizontal plane and rebounds. E is the coefficient of restitution and total distance traveled. நம்ம பாயிண்ட் நம்பர் 5. S equal to h into 1 plus e square by 1 minus e square. ஆப்ஷன் 1லே மாட்டிச்சு பாருங்க. ரைட்டா? வேறு ஏதாவது கொஷின் இருக்கா? ரைட், இதில் அவ்வளோதான் இருக்குது. தென் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் எல்லா ஃபார்முலாவையும் படிச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறது நல்லது. ரைட்டா? ரைட், இந்த மாடல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மொமெண்டம் கன்சர்வேஷன் கொலிஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பற்றி நான் பேசவே இல்லை. நான் இதை லாஸ் ஆஃப் மோஷன்லேயே பேசியிருக்கணும். ஆனால் இங்கே தான் இருக்குது. கொஷின் நம்பர் 17லேருந்து ஆரம்பிக்குது. பாம் சம்மு, கன் சம்மு எல்லாம் இங்கே தான் வரப்போகுது. டைம் 8:10 தான் ஆகுது. 8:30 வரைக்கும் அப்படி ஜாலியாக கற்றுக்கலாமா? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கொலிஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரைட்டா? இப்போ இந்த கொலிஷனில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆப்ளிக் கொலிஷனு, ஹைட் சம்மு, கீழே தர்ஷாவிலேருந்து மேலே அகிலன் வரைக்கும். எல்லாருக்குமே கிளியரா? புரிஞ்சுதுன்னா ஒரு எஸ் சொல்லு, புரியலன்னா எந்த இடம் புரியலன்னு சொல்லு. ரைட் பே. சரி, நான் ஒரு எஸ் 10 எஸ்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ 2 எஸ் சொன்னீங்கனாலே 20 எஸ் முடிஞ்சிடும் இல்லையா? ரைட் சார், ரொம்ப முக்கியம் இருக்குன்றீங்களா? சார் எஸ் அதுக்குமா? ரைட் பே. கவனி. இனிமேல் வர டாப்பிக்லாம் செம்மையாக இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் அப்படி அவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கணும். உனக்கு புரிகிற மாதிரி பிரம்மா சொல்ல. வந்து இந்த ரீகாயில் வெலாசிட்டிலாம் வந்து அதில் இதில் வருமா சார்? இங்கே தாண்டா படிக்க போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன்னு, பாம் சம்மு எல்லாமே இங்கே தான் கற்றுக்க போகிறோம். ஆக்சுவலாக இது லாஸ் ஆஃப் மோஷனில் கற்றுக் கொடுக்கணும். அங்கே நான் கற்றுக் கொடுக்கல, இங்கே வந்து கற்றுக் கொடுக்குறேன். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இது ஒரு பிரமாதமான டாபிக். எழுதி வச்சுக்கோங்க. எல்லா நீட் அண்ட் ஜேயிலையுமே கண்டிப்பாக ஒரு கொஷின் வரக்கூடிய, ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய 100% இந்த கொஷின்லாம் கேட்பாங்கன்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய டாப்பிக்கில் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். எக்ஸாம் ஹால் போகிறீங்க, கொஷின் பேப்பர் வாங்குறீங்க, கொஷின் பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கன் சம்மு, ஏதாவது ஒரு பாம் சம்மு இதெல்லாம் உங்கள் கண்ணில் படும். ஸோ அந்த நாள் உங்கள் கண்ணுக்கு நான் ஞாபகம் வருவேன். சார் கண்ணுக்கெலாம் ஞாபகம் வர மாட்டீங்க. அப்போ நாங்கள் எக்ஸாம் பிஸியில் தான் சார் இருப்போம். ரைட்டு, இருந்தாலும் நான் என் மனசை தேர்த்திக்கிறேன். சார் அந்த நேரத்துலேயும் நீ என்னை பற்றி ஒரு வார்த்தை நினச்சி பார்ப்பேன்ட்டு. வெளில வரும்போது ஆனால் கண்டிப்பாக திட்டாமல் வர்றது நல்லது. அதுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் இப்போ படிக்கணும்ல. ரைட்டா? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கண்டிப்பாக நீட் ஃபிசிக்ஸ்லையும் ஜெய் ஃபிசிக்ஸ்லையும் ஒரு கொஷின் இருக்குப்பேன். சார் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்னங்க சார்? கன்சர்வேஷன்னா என்னடா? இனிஷியலும் ஃபைனலும் சேமு. ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் ஃபஸ்ட் பாடியாக இருந்தால் m1u1, செகண்ட் பாடியாக இருந்தால் m2u2. ஆஃப்டர் கொலிஷன் ஃபஸ்ட் பாடி, ஆஃப்டர் கொலிஷன் செகண்ட் பாடி, m1v1 + m2u2 + m1v1 + m2u2.
ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை வச்சு தான் கன் சம்மு பாம் சம்மு 3 மாடல் இருக்குது, பிரமாதமாக கற்றுக்குவோங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறது, இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். சார் நியூட்டனோட செகண்ட் லா F = dp/dt. நியூட்டனோட செகண்ட் லா F = dp/dt. When external force acts on a body equal to 0, so momentum is conserved, which mean constant. அப்போது இனிஷியலாக என்ன மொமெண்டம் இருக்கோ ஃபைனலாக அதே மொமெண்டம் தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மாடலு கன் சம்மு, கன் ப்ராப்ளம். சார் கன் ப்ராப்ளமா சார், எப்படி சார் சால்வ் பண்ணுறது? இனிஷியலாக ஒரு கன் எடுத்துக்கிறேன்டா. ஸோ கன் எனக்கு ட்ரா பண்ண தெரில, ஒரு சினிமாவில் காட்டுற அந்த கை துப்பாக்கி வரைவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்னுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்னுக்குள்ளார புல்லட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக கன்னும் புல்லட்டும் ரெஸ்ட் இல்லை. மாஸ் ஆஃப் கன் mg, மாஸ் ஆஃப் புல்லட் mb, இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் கன் ug, இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் கன் ub. சார் ஏமாத்துறீங்க, நகரவே இல்லையே, ஜீரோடா. ஆஃப்டர் ஃபயரிங் புல்லட்டு ஃபார்வர்டில் போகுது, வெலாசிட்டி ஆஃப் புல்லட்டு. புல்லட் ஃபார்வர்டில் போனால் கன் எங்கடா போகும்? நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, கன்னு ரிவர்ஸில் போகும். ஓ, இதுக்கு பேர் தான் ரீகாயில் வெலாசிட்டியா சார்? ஆமாம்பா, ரீகாயில் வெலாசிட்டினா இப்போ நிறைய சினிமாக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை என்சிசி பசங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷூட் பண்ணும்பொழுது உங்களோட கன்னை உங்களோட ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணி தான் ஷூட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா புல்லட் ஃபார்வர்டில் போகும்பொழுது அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு பேக்வேர்டில் இருக்கும். நீ ஒருவேளை நாங்கள்லாம் மன்னர் பரம்பரை, எங்களோட முகத்துக்கு நேராக தான் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம், நீ ஷூட் பண்ணன்னா புல்லட் ஃபார்வர்டில் போகும், கன்னு ரிவர்ஸில் வந்து மூக்கை பஞ்சர் பண்ணிடும். ஸோ அங்கேருந்து அப்பாவி குழந்தைக்கு பிளட் வர மாதிரி உனக்கும் பிளட் வரும். அதனால தான் உங்கள் ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணி ஷூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கன்னு ஷோல்டரில் டைட்டாக இருக்கிறதுனால ரிவர்ஸ் வரும்போது உன்னால் தாங்கிக்க முடியும், புல்லட் ஃபார்வர்டில் போகும். சார் செம்ம நல்லா இருக்குது சார். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் போடுங்க. மாஸ் ஆஃப் கன்னு, இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட், இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் புல்லட். ஆஃப்டர் ஃபயரிங் மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட், mass of gun, velocity of gun. 0 0. ஏண்டா 0? both bodies are rest. in vector form, mass of bullet, velocity of bullet plus I vector right side போகுது, plus mass of gun, velocity of gun minus I vector left side போகுது. சார் அப்போ ஃபுல்லாக எழுதுங்க. மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ப்ளஸ் ஐ வெக்டார் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் கன், வெலாசிட்டி ஆஃப் கன் ப்ளஸ் ஐ வெக்டார். என்னடா பண்ணியிருக்கோம்? இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமாக கொண்டு வந்திருக்கேன். இங்கே என்னப்பா கேட்பாங்க? ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன் கேட்பாங்க. ஸோ மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் மாஸ் ஆஃப் புல்லட் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் பை மாஸ் ஆஃப் கன்னு. எவ்வளோ சம் தெரியுமா? நிறைய சம்மு நம்ம நோட்ஸ்லேயே இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கப்பா. நிறைய கன் சம்மு, நிறைய பாம் சம்லாம் நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் கன்னு MBVB பை MG, ரைட்டா? ஸோ இந்த மைனஸ்க்கு என்ன சார் காரணம்? போத் பாடிஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், ரைட்டா? பை இவ்வளோ தான் பை எனக்கு கொடுக்க போகிறது. கண்டிப்பாக ரீகாயில் வெலாசிட்டி VG தான் கேட்பாங்க. மாஸ் ஆஃப் புல்லட் கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் கன் கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி ஆஃப் புல்லட் கொடுத்துருவாங்க. VG கண்டுபிடிக்க வேண்டியது தான். கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இது கன் சம் முடிஞ்சது. கன் சம் மாதிரியே பாம் சம்மு. பாம் சம்மில் ஒரு பாம்பு 2 பீஸாக பிரேக் ஆகிறது, ஒரு பாம்பு 3 பீஸாக பிரேக் ஆகிறது. இந்த 2 மாடல் கற்றுக்க போகிறீங்க. இருக்கிறதுலையே இந்த மாடல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ட்ரிக் இருக்குது, ஈஸியாக கற்றுக் கொடுத்துறேன், நல்லா கவனி. கேபிட்டல் M இருக்கக்கூடிய ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா அது 2 பீஸாக கன்வெர்ட் ஆகும், M1 M2.
உங்களுக்கு தெரியுமா எப்போ அது 2 பார்ட்டாக உடையுதோ 2 பார்ட்டாக பிரேக் ஆகுதோ அப்போவே அது 180 டிகிரியில் தான் ட்ராவல் பண்ணும். நீ நம்பலைனாலும் அதான் உண்மை. எப்போ ஒரு பாம் 2 பீசஸாக பிரேக் ஆகுதோ அப்போவே இந்த பாம் கண்டிப்பாக 180 தான் பிரேக் ஆகும். நீ நினைக்கிற மாதிரி வேறு ஆங்கிளில் பிரேக் ஆகாது. சார் அப்போ எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் போகிறது? இனிஷியலி பாம் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ இனிஷியல் மொமெண்டம் m இன்ட்டு கேபிட்டல் U, ஃபைனல் மொமெண்டம் m1v1 ப்ளஸ் m2v2. ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட்டு. அப்போ ஒன்று ப்ளஸ் ஐ வெக்டார் ஒன்று மைனஸ் ஐ வெக்டார் 0. ஸோ m1v1 ஈக்குவல் டு m2v2. என்ன கேட்பாங்க? செகண்ட் பாடியோட வெலாசிட்டி சொல்டா m1v1 பை m2. அவ்வளோதான் சம்மு. அப்படியே கன் சம்மை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அங்கே புல்லட் ஃபார்வர்ட் போகும், கன் ரிவர்ஸ் வரும். இங்கே 2 பீஸாக உடையும், 2 எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக உடையும். ரைட்டா? சரி, எப்போவுமே இந்த பாம்போட இனிஷியல் ஸ்பீடு 0 தான் இருக்குப்பா. நான் இப்போ ஒரு மாடல் கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்குங்க. இனிஷியல் ஸ்பீட் 0 தான் இருக்குமா? அப்படி சொல்ல முடியாதுப்பா. பாம் ரெஸ்ட்லேருந்து எக்ஸ்ப்ளோட் ஆனாதான். அதே பாமை கிரவுண்ட்லேருந்து செட்டைன் ஹைட் தூக்கி போட்டிங்க, அப்போ அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, அப்போ அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அந்த மாதிரி நேரங்களில் MUவும் இருக்கும், M1v1 இருக்கும், M2v2 இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கடா. உங்கள் கையில் ஒரு பாம் எடுத்துக்கிட்டீங்க, அந்த பாமை கிரவுண்ட்லேருந்து செட்டைன் ஹைட் மேலே கொண்டு போயிட்டுருக்கீங்க. அது மாதிரி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, சடனாக டபுளாக எக்ஸ்ப்ளோட் ஆகிடுது. அது ஒன்றும் ரெஸ்ட்டில் இல்லைல்ல, சம் வெலாசிட்டியில் போயிட்டு தானே இருந்தது. அப்போ அங்கே இனிஷியல் மொமெண்டம் இருக்குது தானே. ரைட்டா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்ம பேப்பரில் அந்த சம் இருக்குது, ட்ரை பண்ணி பாரு. நான் சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். இந்த பேப்பரில் இருக்கிற எல்லா சம்மும் சால்வ் பண்ண தான் போகிறோம். மொமெண்டம் சம்மு, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாமே. ஸோ கான்செப்ட் முடிச்சுன்னா அடுத்த கிளாஸ் சம்ம ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்குள்ளே நீ சால்வ் பண்ணி வச்சுருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். இனிஷியலாக பாம் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது MU0, m1v1 ப்ளஸ் m2v2 அவ்வளோதான். பட் பாம் மோஷன்லேருந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும்பொழுது நீங்கள் இந்த ஃபார்முலா தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சூப்பரா? இது பாம் 2ஆக உடஞ்சா. சரி, பாம் 3ஆ பிரேக் ஆனா. அடுத்தது பாம் சம்மு என்னென்னா 3 பீசஸ். செம்மையாக இருக்கும் பாருங்களேன். இனிஷியலாக ஒரு பாம் இப்படி இருக்குப்பா, மாஸ் ஆஃப் பாம் கேபிட்டல். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இந்த பாம் எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா, 3ஆக எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா, 3 பீசஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் பீஸ் m1 v1 ஸ்பீடு, செகண்ட் பார்ட் m2 v2, both are sure 90. ஏதாவது 2 பார்ட்டு கண்டிப்பாக 90 தான் இருக்கும். சரிங்க சார். அப்போ தேர்ட் பீஸ் எங்கே போய் தேடுறது? நான் அந்த 2 பார்ட்டோட ரிசல்டன்ட் எடுங்க. இதான் ரிசல்டன்ட். அந்த ரிசல்டன்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவலாக ஆப்போசிட்டில் ஒன்று போடுறீங்க, அதுக்கு பேர் ஈக்லிபிரியன்ட். இது ரிசல்டன்ட், இந்த லைனு, இந்த லைன் ஈக்லிபிரியன்ட். போத் ஆர் ஈக்குவல் பட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஸோ அந்த ஈக்லிபிரியம் டைரக்ஷனில் தான் தேர்ட் பீஸ் வரும், வெலாசிட்டி v3. இது மாறுமா சார்? கண்டிப்பாக மாறாது. எப்போ பாம் 2ஆக எக்ஸ்ப்ளோட் ஆனாலும் 180 தான்டா. எப்போ பாம் 3ஆக எக்ஸ்ப்ளோட் ஆனாலும் 2 90 இருக்கும். ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் 90 இருக்கும். அப்போ மற்ற ஆங்கிள் என்ன சார் ஆகும்? அப்போ எக்ஸாக்ட்லி இது 45, இது 45. இப்போ ஷியர் 135. ஆன்சர்லாம் எப்போவுமே மாறாது. ஃபஸ்ட் பீஸ் அண்ட் செகண்ட் பீஸ் 90னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் 135, தேர்ட் அண்ட் செகண்ட் 135. இவ்வளோதான் ஆன்சரே. அங்கே இது எந்த மாற்று கருத்துமே இல்லை. 3 பீசஸ்னாலே இப்படி தான். சரிங்க சார், சம் போட்டு காமிங்க. இனிஷியல் மொமெண்டம் 0. ஏன் 0? இனிஷியலி பாம் இஸ் அட் ரெஸ்ட். m1v1 வெக்டார், m2v2 வெக்டார், m3v3 வெக்டார். டைரக்ஷன் தெரியாது, அதனால் ஸோ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு 0. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் 0, ஃபைனல் மொமெண்டம் 3 பீஸு.
ஃபர்ஸ்ட் பாடி ஒரு டைரக்ஷன், செகண்ட் பாடி ஒரு டைரக்ஷன், தேர்ட் பாடி ஒரு டைரக்ஷன். ரைட்டா சார்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்குள்ள ஒரு சம் போட்டு காமிங்களேன், பார்த்துருவோமா? இந்த ப்ராப்ளம் வச்சு இந்த சம்மை கற்றுக்குங்க. இனிஷியலி a bomb of mass capital M, it exploded into 3 fragments. One is small m, v velocity, and another one is small m, v velocity, and third piece is 3m, v3. Find the value of v3. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மாஸ் ஈக்குவலாக எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அந்த ஈக்குவல் மாஸோட வெலாசிட்டி சேமாக இருக்குன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இது உங்கள் மாடலில் இருக்கிற கொஷின் தான். கொஷின் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன். அப்போ இந்த தேர்ட் பாடியோட வெலாசிட்டி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க? இனிஷியல் மொமெண்டம் 0. இது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று எம் வி ப்ளஸ் ஐ வெக்டார், ஒத்துக்கிறீங்களா? ரைட் சைட். செகண்ட் ஒன்று mv ப்ளஸ் ஜே வெக்டார் மேலே. v3 தெரியாது, ப்ளஸ் 3m v3 வெக்டார் என்ன டைரக்ஷனில் போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதான் கொஷின். அப்போது இது i வெக்டார், இது j வெக்டார். ரைட்டா? இந்த 3m v3 மட்டும் இந்த பக்கம் எடுத்துருங்க. மைனஸ் 3m v3 வெக்டார் ஈக்குவல் டு mv i வெக்டார் mv j வெக்டார். சரிதானா? i வெக்டாருக்கும் j வெக்டாருக்கும் என்னடா ஆங்கிள்? 90. 90 இருந்தால் ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்க என்னடா ஃபார்முலா? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. காஸ் 90 எப்போவுமே இந்த சைடில் வர்றது ஐஜே தான் வரும். அப்போ ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 2m ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஃபைனலி ரூட் 2mv. இங்கே மைனஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 3mv3. அப்போ இந்த v3 மட்டும்தான் வேணும். mm get cancel. minus 2/3 into v minus root 2/3 into v. எதுக்காக மைனஸ் தெரியுதா? ஸோ அவங்க ரெண்டு பேரோட ரிசல்டன்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு. எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு ஈக்குலிபிரியன்ட்டில். அப்போ இந்த 3m மாஸ் இருக்கக்கூடிய வெலாசிட்டி v3 கண்டிப்பாக ஃப்ரம் m1லேருந்து 135 டிகிரி, ஃப்ரம் m2லேருந்து 135 டிகிரி. இதுதான் உங்கள் ஆப்ஷனாக இருக்கும். ரைட்டா? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே நிமிஷம். நிறைய 2 பீசஸாக கன்வெர்ட் ஆகிற சம் எக்கச்சக்கமாக இருக்குது. செஷன் முடிஞ்சதும் கொஷின் நம்பர் 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. பாம் சம். இப்போ நான் சால்வ் பண்ண சம்ம கொஷின் நம்பர் 22 பாருங்கள். எல்லாம் இதை பாரு. ஒரே நிமிஷம். என் மொபைல் நான் சொல்கிற பேச்சே கேட்காது. நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யும். அந்த மாதிரி ஒரு மொபைல்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் பாருங்கள். சரி, குரூப் பாருங்கள். இப்போ நான் சால்வ் பண்ண சம்மு கொஷின் நம்பர் 22 மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கோ. கொஷின் நம்பர் 22. A 1 kg stationary bomb exploded into 3 parts. First one 1, second one 1, third one 3. அதை தான் நான் 1m 3mன்னு எடுத்துக்கிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா parts having same mass
மூவ்ஸ் இன் பர்பெண்டிகுலர். எப்போவுமே சேம் மாஸாக இருக்கிறது பர்பெண்டிகுலராக போகிற மாதிரி தான் கொஷினில் கொடுப்பாங்க. வெலாசிட்டி 30 மீட்டர் per செகண்டு. இதோட வெலாசிட்டியும் 30 இதோட வெலாசிட்டியும் 30 வெலாசிட்டி ஆஃப் பிக்கர் பார்ட் v3 கேட்குறாங்க. இப்போ நான் v3 என்ன சொல்லி கொடுத்தேன்? ரூட் என்னடா சொன்னேன்? ரூட் 2/3 ரூட் 2/3 வின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த விக்கு பதிலாக 30 அவன் கொடுத்துட்டான்ல. அப்போ ரூட் 2/3 இன்ட்டு 30. அப்போ 3 ரூட் 2 என்ன தப்பு பண்ணுறேன்? சரி 10 ரூட் 2. ஆப்ஷன் ஒன்றா பாருங்க. தெரியுதா? 1:1:3. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுன்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். சேமாக இருக்கிறத வெக்டார் போட்டுக்கோங்க. MVI வெக்டார், MVJ வெக்டார். அப்போ இதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் MVயாக இருக்கும். இந்த ரிசல்டன்ட்டும் இந்த ஈக்குலிபிரியன்ட்டும் ஈக்குவல். அப்போ 3MV3 ஈக்குவல் டு ரூட் 2MV. இந்த சம்மெல்லாம் பார்த்ததுமே ஒரு 10 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா? சரி இங்கே வா, இங்கே பார். இதான் அந்த பாம்பு. இந்த மொமெண்டம் MV, இந்த மொமெண்டம் MV, இந்த மொமெண்டம் 3MV3. இந்த மாதிரி மொமெண்டம் எழுதிக்கோங்க. 90 டிகிரினாலே ஒன்ட்ட 1000 முறை சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டு சேம் வெக்டார் 90 இருந்தாலே ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற வேல்யூ. அப்போது இதுவும் இதுவும் ஈக்குவல். 3MV3 ஈக்குவல் டு ரூட் 2MV. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சா? இந்த மாதிரி 3 பீஸ் வந்தாலே ஒரே ஐடியா தான். இப்போ கவனிங்களேன். இந்த மாசு 2 kg, இந்த மாசு 2 kg, இந்த மாசு 6 kg. இந்த வெலாசிட்டி 3 மீட்டர் per செகண்ட், இந்த வெலாசிட்டி 3 மீட்டர் per செகண்ட். இந்த வெலாசிட்டி எவ்வளோடான்னு உங்கள்கிட்ட சும்மா கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொமெண்டம் தானே 6. அப்போ ரூட் 2 6. தெரியுதா ஏன் ரூட் 2 6ன்ட்டு? இதுவும் 6 இதுவும் 6. ரெண்டு சேம் வேல்யூனாலே 90 டிகிரினாலே ரிசல்டன்ட்டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற ஒரு வேல்யூ. அப்போ 6 ரூட் 2. ஆப்போசிட்டில் யார் இருக்கா? 6V3 ஈக்குவல் டு 6 ரூட் 2. 6 போயிடுச்சு. அப்போ V3 ஈக்குவல் டு 1.41 மீட்டர் per செகண்ட். அவ்வளோதானே? எவ்வளோ நேரம் ஆகுது? 10 செகண்ட் கூட ஆகாது. ரைட்டா? ஸோ இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இதை வச்சு கைனடிக் எனர்ஜி கூட கேட்பாங்கப்பா. நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாலே கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சலாம். 3 பீஸா உடையிற சம்மு. பா கொஷின் நம்பர் 17 29 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 17 பாருங்களேன். சம் நம்பர் 17 நான் சொல்கிறேன். A bomb of 9 kg explode into 2 pieces. ஒன்று 3 kg, இன்னொன்று 6 kg. நீ ஏன் முடிவு பண்ணிக்க? ரெண்டாவது உடையதுனாலே அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான், 180 டிகிரி. 3 kgயோடது 16 மீட்டர் per செகண்ட். அப்போ 6 kgயோட வெலாசிட்டி எவ்வளோ? 6 kgயோட கைனடிக் எனர்ஜி. அவ்வளோதானே? சூப்பராக கண்டுபிடிச்சலாமே. 2 பீஸா? M1V1 ஈக்குவல் டு M2V2. M1 3 16, M2 6, V2 தெரியாது. 48/6 ஈக்குவல் டு V2 8. ஸோ V2 8. அப்போ இந்த பாடியோடது 8. ஆனால் அவன் கேட்டுக்கிறது கைனடிக் எனர்ஜி. ½ mv². இல்லை, ½ m ஒரு 6 v², 64. இது 3, 192 ஜூல். ஆப்ஷனு 3. ஆப்ஷன் 3 பாருங்க, 192 ஜூல். தெரியுதா உனக்கு எவ்வளோ டைம்? 20 செகண்ட் ஆகிருக்குமா சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு? பட் ஐடியா தான். 2ஆக பிரிஞ்சதுனாலே M1V1 ஈக்குவல் டு M2V2. 3ஆக பிரிஞ்சதுனாலே ரிசல்டன்ட் எடுத்து அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் போட்டுருங்க. இல்லைனா வெக்டார் போடுங்க. இனிஷியல் மொமெண்டம் 0 போட்டு M1V1 வெக்டார் ப்ளஸ் M2V2 வெக்டார் ப்ளஸ் M3V3 வெக்டார். எனக்கு தெரிஞ்சு எல்லா சம்லையுமே M1V1ம் M2V2ம் சேமாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ ரூட் 2 டைம்ஸ் அந்த வேல்யூ வரும். அது ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அங்கே ஆன்சர் அடிச்சு ஓடியாந்துடலாம். ரைட்டா? செஷன் முடிஞ்சதும் எல்லா சம்மே நீங்கள் போடலாமா அந்த பேஜில். பேஜ் நம்பர் கொஷின் நம்பர் 1 66. அடுத்தது
செஷன் வரும்பொழுது உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். நீ என்ன பண்ணிக்கிறேன்னா இன்றைக்கே உட்காந்து சண்டே அன்றைக்கி ஈவினிங் கிளாஸில் 66 சம்மையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடு. சரி எனக்கு 5வது சம் தெரில, எனக்கு 7வது சம் தெரில, எனக்கு 10வது சம் தெரில, அந்த மாதிரி உங்களோட சம் டவுட் தான் கேட்கணுமே தவிர 66 சம்மெல்லாம் போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஸோ உனக்கு தெரியல ஒரு செஷனில் எப்படி 66 சம் போட்டு காட்ட முடியும். 66 சம்மில் ஒரு 20 சம் வரைக்கும் டவுட் வருதுன்னா 20 சம் ஒரு செஷன் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ உங்களோட முயற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிக்கோ. இன்றைக்கி இப்போ ஃப்ரைடே.